டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் கோச்சிங் கிளாஸ் இதில் வந்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸேஷன் அண்ட் பட்ஜெட் இன் இந்தியா. அதாவது நம்ம இந்திய நாட்டில் வந்து எப்படி வந்து வரி விதிப்பு பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து எப்படி வந்து நம்மளுடைய பட்ஜெட், ஓகேவா, அது ரெண்டும் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான டேக்ஸ், ஒரே அளவிலான டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேக்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வரி விதிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து கூட்ஸுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் இருந்தது, சர்வீசஸுக்கு ஒரு தனியாக டேக்ஸ் இருந்தது. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது ஏறக்குறைய. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரியான டேக்ஸ் வந்து ஒரு கூட்ஸ்க்கும் ஒரு சர்வீசஸ்க்கும் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு டேக்ஸ் இருந்ததுன்னா வந்து அதே டேக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டேக்ஸே வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கிடையாது. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்னா வந்து ஒரு பொருள் வாங்கணும் போது மக்களுக்கு என்ன தோணும்னா வந்து நம்ம இந்த இடத்துல வாங்குறத விட இன்னொரு இடத்துல போய் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நிறைய வண்டிங்க வந்து பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து வரும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து மக்கள் வந்து ஆளானாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்பதான் வந்து விலை வந்து குறைவா கிடைக்கும் ஒரு இடத்துல வாங்கினா அப்படின்னு. ஆனா நம்ம நாடு வந்து முழுக்க நம்மளுடைய இந்திய திருநாடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒண்ணுன்றோம். ஸோ அப்போ வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வாங்குறதுக்கும் இன்னொரு இடத்துல வாங்குறதுக்கும் வந்து இந்த வரி விதிப்பு மூலமா வந்து அவ்வளவு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு சில ஸ்டேட்ல வந்து அதிகமான சேல்ஸும் இன்னொரு ஸ்டேட்ல வந்து கம்மியான சேல்ஸும் வந்து ஆக ஆரம்பிச்சுது. ஒரு இம்பேலன்ஸ், ஒரு ஏற்றத்தாழ்வு நிலைமை வந்து நிலவுச்சு. அது இல்லாம வந்து வரி வசூல்லையும் வந்து பெரிய கஷ்டங்கள், அதே மாதிரி வரி செலுத்துறதுலயும் வந்து பெரிய கஷ்டங்கள் இருந்தது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து வரி செலுத்துவோருடைய ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம். டாக்ஸ் பேயர்ஸ்ன்றாங்க இல்லையா, அவங்களுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊர்ல பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபகரமாகவும், இன்னொரு ஊர்ல பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டமாகவும் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல இப்போ ஒரு வியாபாரி இருக்கிறாரு, அவர் வந்து டிவியை வாங்கி விற்கிறாருன்னு வச்சுங்க. மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து டிவி வாங்கி அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு. அவர் வாங்கி விநியோகஸ்தம் பண்றாரு. ஒரு டிவி வாங்கி ஒரு கம்பெனியினுடைய டிவியை வாங்கி விநியோகஸ்தம் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து வரி வந்து கம்மியா விதிச்சிருக்காங்க. மேபி நம்ம தமிழ்நாட்டுல வந்து வரி கம்மியா போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. இதே வந்து அவரை பெங்களூர்ல போயிட்டு ஒரு இது ஆரம்பிக்கலாம், ஒரு டிவி ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பெங்களூர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அவருக்கு வந்து அங்க வந்து வரி அதிகமா இருக்கும் போது வந்து என்ன ஆகுது, அந்த ஊர்ல வரி அதிகமா இருந்தா என்ன ஆகும், அவருக்கு வந்து லாபம் வந்து கம்மியாகும். லாபம் கம்மியா இருந்தா வந்து அவர் வந்து அந்த ஊர்ல ரொம்ப கஷ்டமாகும். அதே வந்து மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பொருளினுடைய விலை வந்து அந்த ஊர்ல வந்து அதிகமா தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்சஸ், இப்போ ஒரே டிவியை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாங்கினா ஒரு விலையும், ஆந்திராவில் வாங்கினா ஒரு விலையும், கர்நாடகாவில் வாங்கினா ஒரு விலையும் இருந்தா அப்போ மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு இதையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி வந்து எங்க கம்மியா இருக்குது அங்கேருந்து வாங்கலான்ற ஒரு நினைப்பு வந்து மக்களுக்கும் வரும். இதெல்லாம் நிறைய வந்து கஷ்டங்கள் இருந்தது எல்லாருக்குமே. இது வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது, இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து டாக்ஸ் கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா. ஸோ இப்போ கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ நம்ம வந்து இந்த டாக்ஸ் கலெக்ஷன் வந்து நம்ம ரெண்டு சைட்ல இருந்து பார்க்குறோம். ஒன்று வந்து கவர்மெண்டோடைய சைட்ல இருந்து பார்க்குறோம், இன்னொன்று வந்து டாக்ஸ் பேயர் காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டாக்ஸ் பேயர்னுடைய ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ ஒன்று வந்து கவர்மெண்டோடைய ஆங்கிள் இருந்து, இன்னொன்று வந்து டாக்ஸ் பேயர்னுடைய ஆங்கிள் இருந்து. ஸோ கவர்மெண்டோடைய ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்லயும் ஒரு மாதிரி டேக்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸை வந்து ப்ராப்பராக கலெக்ஷன் பண்ணுற மெத்தடும், அதே மாதிரி வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த டேக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கான மெத்தடும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேக்ஸ் கலெக்ஷனுக்கும் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸ்லையும் வந்து அவங்க வந்து வரி கட்டணும் மக்களும். அதை வந்து ஒரு ஆஃபீஸ் மூலமாக வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்து அந்த டேக்ஸ் வரணும்.
அப்பதான் அதை வந்து ஒழுங்கான முறையில வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்த முடியும். எல்லா டாக்ஸும் கலெக்ட் ஆனாதான். இப்ப இதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருந்ததா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரியான டாக்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஒரு பொருளுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற வேற மாதிரியான டாக்ஸுங்க இருந்தது மட்டும் இல்ல. ஒரு ஊர்ல வந்து இப்போ ஒரு பொருள்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அளவு டாக்ஸ் இருக்குதுன்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் வந்து 5%, 10%, 15%, 20%, 20. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து வேரியிங் டாக்ஸ் ரேட்ஸ் வந்தது. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஒன் நேஷன் காமன் டாக்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எடுத்துன்னு வரப்பட்டது தான் வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னால யார் யாருக்கெல்லாம் பெரிய உபயோகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து போத் கவர்மெண்ட் அண்ட் தி டாக்ஸ் பேயர் ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் இருக்குதுன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ போத் கவர்மெண்ட் அண்ட் ஃபார் தி டாக்ஸ் பேயர்ஸ் இட் இஸ் எ பிக் பிளஸ். ஓகே, ரெண்டு பேருக்குமே வந்து அது ஒரு பெரிய பிளஸ் தான். ஓகே, ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இதை வந்து எப்போ வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து எடுத்துட்டு வந்தது வந்து 2014 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, 2014 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மெதுவா என்ன ஆகுதுன்னா வந்து இந்த 2014 இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து நிறைய ரிவிஷன்ஸ் போகுது. ஓகே, நிறைய ரிவிஷன்ஸ் வந்து போகுது. ஸோ அந்த நிறைய ரிவிஷன்ஸ் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க 2017 ஜூலைல வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, 2017 ஜூலைல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நம்ம பார்லிமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் 2014 வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் 2017 இதை வந்து லேட்டர் ஆன் ஃபைனல் அந்த இதுவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபைனலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 2017. ஸோ 2017 பாத்தீங்கன்னா இது வந்து பாஸ் ஆயிடுது. இது ஒரு லாவா வந்து பாஸ் ஆயிடுது ஜூலைல. 2017 இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 2017 ஜூலைல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு டாக்ஸ் ஃபார் தி என்டையர் நேஷன். இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றாங்க. பொதுவா பொருள்கள் மேல சேவை மேல வரிக்கப்படுற டாக்ஸ்லாம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். வேற நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ்ன்றாங்க இல்லையா, வருமான வரின்றது, அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ். ஓகே, டைரக்டா ஒரு பர்சன் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாரு அதுக்கு மேல டாக்ஸ். ஆனா இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். நீங்க வந்து அந்த பொருளுக்கு வந்து நீங்க வந்து மறைமுக வரி அப்படின்றாங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க இது நீங்க எவ்வளவு வருமானம் வாங்குறீங்கன்றதுக்காக கிடையாது, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்றதை வச்சு வர வரி இது. அதனால வந்து இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனால ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவை வந்து யூனிஃபைடு மார்க்கெட் ஆக்கிடுச்சு. அதாவது வந்து ஒரு சந்தை பாத்தீங்கன்னா இந்தியா பூரா வந்து ஒரே மாதிரியான சந்தை ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து போனா விலை கம்மி, ஒரு பக்கம் போனா விலை அதிகம் அப்படின்றது மாறி எல்லா பக்கமும் ஒரே விலை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நிலைமை வந்தது இந்த ஜிஎஸ்டினால தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டினால எவ்வளவு பெனிஃபிட்ஸ்ன்னு. ஜிஎஸ்டினால வந்து நம்ம கண்ட்ரியே வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டது மேலும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து டாக்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ சிங்கிள் டாக்ஸ் ஆன் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஒரு கூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு பொருள், ஒரு வண்டி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 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 மொப்பட் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த வண்டியினுடைய விலை, ஒரு கார்னு எடுத்தோம்னா அந்த காரினுடைய விலை, அதே மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்தோம்னா அந்த கம்ப்யூட்டருடைய விலை, அதே மாதிரி வந்து ஒரு உணவுன்னு எடுத்தீங்கன்னா அந்த உணவுடைய விலை. இது வந்து எல்லா பக்கமுமே வந்து அதுக்கான வரின்றது வந்து சமமா இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து சமமான வரி விதிப்பு அப்படின்றது வந்து எடுத்துருந்தாங்க. சிங்கிள் டாக்ஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து வெறும் பொருள்களுக்கு மட்டும் கிடையாது, சர்வீசஸ் எந்தெந்த சேவை துறைக்கும் சேர்த்து தான் வந்து இந்த டாக்ஸை வந்து சிங்கிள் டாக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் ஆன் இன்புட் டாக்ஸஸ் பெய்ட் அட் ஈச் ஸ்டேஜ். இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு. ஓகே, மேனுஃபேக்சரர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பொருளை வந்து அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு. ஓகே, மேனுஃபேக்சரர் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றாரு. ஸோ இவர் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த பொருள் மேல வந்து ஒரு 12% வரி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 12% வரின்னா அப்போ வந்து 100ஓட சேர்த்து அவர் வந்து 112 வந்து அதை வந்து வித்தாகணும். அதாவது 100 ரூபாய் பொருளுடைய விலை பிளஸ் 12% டாக்ஸ்னா வந்து அவர் வந்து 112 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து வித்தாகணும். ஓகே,
பார்த்தீங்கன்னா 112 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து வித்தாகணும். ஓகே, இதை யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அடுத்தது இவர் வந்து லாபம் இல்லாம விற்க மாட்டார் இல்லையா? ஸோ எவ்வளவு லாபத்தை விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஓகே, ஸோ 120 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா இப்போ இவருடைய இந்த பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு டாக்ஸ் வந்து இவர் வந்து பே பண்ணி ஆகணும். அதாவது வந்து 12% டாக்ஸ்ன்றது வந்து இவர் வந்து கண்டிப்பா வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அப்ப இந்த பொருளுடைய விலை எவ்வளவு ஆகுது? ₹100 ₹12 ₹120 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. போட்டீங்களா கணக்கு? கரெக்ட். ₹120 இது எவ்வளவு வரும் உங்களுக்கு? ₹134.40. ஏறக்குறைய வந்து ஒரு ₹135 வச்சுப்போம். ஓகே, ஸோ இதனுடைய விலை வந்து இவர் வந்து எவ்வளவுக்கு விற்க போறாரு? ₹135 வந்து விற்கிறார். இப்போ இவர் யாருக்கு விற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து யாருக்கு விற்கிறாருன்னா வந்து நம்ம ஒரு எண்ட் யூசர்னு வச்சுங்க. நீங்க இவர் வந்து கஸ்டமர்னு வச்சுப்போம் நம்ம. ஸோ கஸ்டமருக்கு வந்து அவர் வந்து ₹135 விற்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர் வந்து ₹100 அதை விற்கிறாரு. அவர் வந்து ₹100 விற்கிற பொருளுக்கு வந்து 12% வந்து டாக்ஸ்ன்றதுனால ₹112 வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இப்போ மேனுஃபேக்சரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 112ல ₹12 வந்து அவர் வந்து ₹12 வந்து டைரக்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்திடுறாரு. ஓகே, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறாரு. ஓகே, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடுறாரு. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றாரு? அதுக்கு மேல வந்து ஒரு ப்ராஃபிட் வைக்கிறாரு. ₹100 பொருளுக்கு வந்து ₹120 ஆகுறாரு. ₹100 இருந்து ஏத்தி அவரு ₹120 இந்த பொருளை விற்க முயற்சி செய்யறாரு. ஸோ அப்போ ₹120 இவர் விற்கும் போது ப்ராஃபிட்டோட விற்கும் போது அவரு அந்த ₹120 அவருடைய சேல்ஸ் பிரைஸ்னா பிளஸ் அதே 12% டாக்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும். யார்கிட்ட இருந்து? கஸ்டமர் கிட்ட இருந்து அவர் அந்த அமௌண்ட்டை வாங்கி ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இது 12%னா ₹134.40 வருதுங்களா? கரெக்டா வச்சு பாத்தீங்கன்னா ₹134.40 வருது. நான் உங்களுக்கு கணக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக 135 ரவுண்ட் பண்ணினேன். ஆனா எக்ஸாக்டா தான் போடணும். 134 இல்லைன்னா நம்ம அப்படியே கூட போடுவோம். இப்போ வந்து ₹134.40 வருது நமக்கு. இப்போ இவர் எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து எவ்வளவு டாக்ஸ் வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா 120 இது 134.4. ஸோ 134.4 மைனஸ் 120னா இவர் எவ்வளவு வாங்குறாரு? ₹14.4 வந்து இவரு டாக்ஸா கலெக்ட் பண்றாரு. யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ₹14.40 வந்து டாக்ஸா வந்து வாங்குறாரு. ஆனா இவர் இந்த ₹14.40 வந்து நேரடியா வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்ப இவர் எவ்வளவுங்க சார் கொடுப்பாரு அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏற்கனவே வந்து ₹12 வந்து மேனுஃபேக்சரர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ ₹12 வந்து இவர் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காரு மேனுஃபேக்சருக்கு. இவர் வந்து கொடுத்த இந்த ₹12 தான் ₹12 கொடுத்துருக்காரு இவர் டாக்ஸா. அதை தான் வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பே பண்ணிட்டாரு ஏற்கனவே. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ₹12 ஏற்கனவே பே பண்ணியிருக்காங்க. எண்ட் கஸ்டமர் ஆனா எவ்வளவு பே பண்றாரு? ₹14.40 பே பண்றாரு. ஸோ இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவார்னா ஐடிசி அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசி அப்படின்னுவாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதை வந்து அவர் வந்து அவைல் பண்ணிப்பார். அதாவது வந்து அந்த இன்புட் டாக்ஸ் அவர் ஏற்கனவே நான் பே பண்ணேன் அப்படின்ற டாக்ஸை வந்து கழிச்சுக்கிட்டு மீதியை தான் கவர்மெண்ட்டுக்கு கட்ட போறாரு. ஸோ அப்போ எவ்வளவு கட்டுவாரு? ₹14.4 வாங்கியிருக்காரு கஸ்டமருக்கு வந்து. ஆனா அந்த ₹12 கழிச்சுக்கிட்டு திரும்பி கட்டும் போது எவ்வளவு கட்டுவாரு? வெறும் ₹2.40 தான் கட்டுவார். ஓகே, 14.4 மைனஸ் முன்னாடியே கட்டின ஒரு ₹12 ஈக்குவல் டு ₹2.4 தான் வந்து அவரு திரும்பியும் வந்து கவர்மெண்ட் கட்டுவார். மொத்தத்துல கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு டாக்ஸ் போகுதுன்னா வந்து எவ்வளவு வந்து டாக்ஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு பாருங்க. எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க? டாக்ஸ் ₹14.40 தான் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த டாக்ஸ் அமௌண்ட் மொத்தமா வந்து அது கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஆனா
இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் முதல்ல வந்து ஒரு 12 ரூபாய் பே பண்ணிட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, நான் முதல்ல 12 ரூபாய் வாங்கும் போதே நான் பே பண்ணிட்டேன். விற்கும் போது நான் வந்து 14 ரூபாய் 40 காசு வாங்கினேன். அதுல வந்து நான் மீதி வந்து பே பண்ண வேண்டியது 2 ரூபாய் 40 காசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 12 ரூபாவை கழிச்சுக்கிட்டு 2 ரூபாய் 40 காசை திரும்பியும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் 2 தடவை 3 தடவை டாக்ஸ் பண்றதுன்றது இல்லாம போயிடுது. ஓகே. ஸோ ஒரு தடவை நீங்க டாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து அடுத்த தடவை நீங்க வைக்கும் போது பொருளுடைய விலை ஏறும் போது டாக்ஸோட விலையும் ஏறப்போகுது. ஆனா அந்த முன்னாடி பே பண்ண டாக்ஸை வந்து நீங்க இதுல வந்து கழிச்சிக்கலாம். ஸோ இந்த ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது மூலமா வந்து நீங்க வந்து கழிச்சுக்கிட்டு கட்டுறதுனால வந்து நீங்க எண்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு பொருளுக்கு என்ன டாக்ஸ் வாங்குறீங்களோ அந்த ஒரே ஒரு டாக்ஸ் தான் கவர்மெண்ட் கிட்ட போய் சேருது. ஓகே. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். நான் இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னு பார்க்குறேன். அதனால வந்து நான் இது வந்து எடுத்துட்டு நான் திரும்பியும் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து இன்னொரு உதாரணமும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? இந்த உதாரணம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். அதனால வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு பொருள் எடுத்துங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான பொருளா எடுத்துப்போம். நம்ம அப்பதான் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து ஒரு மவுஸ், ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு கம்ப்யூட்டர் பெரிப்ரல். ஓகே. கம்ப்யூட்டர் மவுஸோ, கம்ப்யூட்டர் பெரிப்ரலோ ஏதோ ஒண்ணு. கம்ப்யூட்டர் மவுஸ் ஒண்ணு எடுத்துப்போம்னு வச்சுங்க. ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் எடுத்துப்போம். ஓகே. இது வந்து யார் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ மேனுஃபேக்சர் வந்து இதை வந்து ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுங்க. ஸோ இதனுடைய டாக்ஸ் ரேட் வந்து நமக்கு வந்து ஒரு 5% அப்படின்னு வச்சுங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ விற்பார் அவர்? 200 ரூபாய் பொருளை 5%னா 210 ரூபாய்க்கு வந்து அவர் விற்பார். ஓகே. ஸோ 210 ரூபாய்க்கு வந்து அவர் விற்பாரு. ஸோ அப்போ எவ்வளோ வரும் டாக்ஸோட சேர்த்து அடுத்த லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு? ஸோ மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து இது வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோக்கு வரும்? 200 + 10 ரூபாய் இல்லையா? 200 + 10 ரூபாய்க்கு வந்து இவர் விற்கிறாரு. இதை வந்து இவர் வந்து மார்க்கெட்ல ஒரு ஷாப்புக்கு விற்கிறாருன்னு வச்சுங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஷாப்புக்கு வருது. அகைன் இவர் வந்து ஒரு லாபம் வச்சு விற்கிறாரு. இதை நல்லா புரிஞ்சுங்க நீங்க. திரும்பியும் வந்து இவர் வந்து ஒரு 220 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுங்க. ஸோ 220 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா வந்து அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ டாக்ஸ் வரும்? நம்ம 5% டாக்ஸ்ன்னு சொன்னோம் இந்த பொருளுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 5% டாக்ஸ்ன்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கணக்கு பண்றோம். எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5% டாக்ஸ்னா அவர் 20 ரூபாய் ப்ராஃபிட்டோட சேர்த்து விற்கிறாரு இப்போ. 200 ரூபாய் பொருள் அவர் எவ்வளோ விற்கிறாரு? 220 ரூபாய்க்கு வைக்கிறாரு. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 231 ரூபாய்க்கு அதை வந்து இப்போ அதாவது 31 ரூபாய் வந்து 220 ரூபாய்க்கு எவ்வளோ டாக்ஸ் வருது? இன்னும் ஒரு 11 ரூபாய் டாக்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து 231க்கு விற்பார். ஓகே. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் என்ன சொல்லுவார்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவார்னா வந்து, நான் வந்து இதை வந்து 231 ரூபாய் இவர் வந்து கொடுக்குறாரு இல்லையா? இது வந்து இவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 231க்கு இவர் வாங்குறாரு. அதனால 231 இவரு கொடுப்பாரு. இதுல டாக்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் இங்க தனியா எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் பார்த்துப்போம். ஸோ இப்போ இந்த டாக்ஸ் அமௌண்ட் இவரு எவ்வளோ கொடுக்குறாருன்னா 11 ரூபாய் கொடுக்குறாரு. இவரு எவ்வளோ இவரு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய் கொடுத்துருக்காரு ஏற்கனவே. இவர் வந்து என்ன பண்றாரு? கவர்மெண்ட்டுக்கு அதை செலுத்திடுறாரு ஏற்கனவே. ஓகே. இதை வந்து இவர் என்ன பண்றாரு? கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டாரு இவர். ₹10 வந்து இவர் வந்து ஏற்கனவே ₹10 வந்து இவர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஓகே. யார் கொடுக்குறது? மேனுஃபேக்சரர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு ₹10 வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஓகே.
ஸோ இப்போ மேனுஃபேக்சரர் ஏற்கனவே 10 ரூபா கொடுத்துட்டாரு. இவர் என்ன சொல்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர், நான் மேனுஃபேக்சரர் கிட்ட ஏற்கனவே 10 ரூபா கொடுத்தேன். அவர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. அதனால நான் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கின 11 ரூபாய்ல நான் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து 1 ரூபாய் தான் இருக்குது அப்படின்றாரு. ஓகே. இவர் என்ன பண்றாரு திரும்பியும், ஓகே, இந்த ஷாப் கீப்பர் இவர் வந்து கஸ்டமருக்கு வந்து திரும்பி விற்கிறாரு. கஸ்டமருக்கு இவர் என்ன பண்ணுவார், சும்மா வித்துருவாரா, இவரும் வந்து ஒரு ப்ராஃபிட் வைப்பார். ஓகே. ஸோ இவர் வந்து எவ்வளவு விற்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம 250 ரூபாய்க்கு விற்பாருன்னு வச்சுக்கோம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். 250 ரூபாய்க்கு வந்து அவர் விற்கிறாருன்னா, ஆனா அதே அளவுக்கு 5% டாக்ஸ் வந்து இவர் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும் கஸ்டமர் கிட்ட இருந்து. ஸோ அப்ப எவ்வளவுக்கு இவர் போகும்னு கேட்டீங்கன்னா 260, அதாவது வந்து நீங்க வந்து 250 ரூபாய்க்கு இவர் விற்கிறாருன்னா, ஓகே, பிளஸ் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 12 262ன்னு 12.5 ரூபாய். ஓகே, இதுதான் வந்து டாக்ஸ் அமௌண்ட், இவர் கலெக்ட் பண்ற டாக்ஸ் அமௌண்ட். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா வந்து இந்த கலெக்ட் இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து இவர் வந்து இந்த ஷாப் கீப்பர் வந்து இந்த 12.5 ரூபாய், அதாவது 250 ரூபாய் விற்கிறாரு. பிளஸ் டாக்ஸ் அவர் போடுறது வந்து அதே 5%னாலும் 12.5. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா வந்து இதை வாங்கி வந்து, இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மேனுஃபேக்சரர் வந்து 10 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 10 ரூபாவை அவர் கவர்மெண்ட்டுக்கு செலுத்திடுறாரு. அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றாரு, ஷாப் கீப்பர் கிட்ட வாங்குற 11 ரூபாயில திரும்பி 11 ரூபாய் இவர் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல. இவர் எவ்வளவு கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 1 ரூபாய் தான் இங்க கொடுக்குறாரு. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 1 ரூபாய் தான் கவர்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 10 ரூபாய் கொடுத்துட்ட மேனுஃபேக்சரர் கிட்ட, அவர் அந்த மேனுஃபேக்சரர் வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டாருங்க சார், கவர்மெண்ட் கிட்ட சொல்றாரு. அதனால வந்து நான் மிச்சம் இருக்கிற 1 ரூபாவை மட்டும் இங்க பே பண்றேன் அப்படின்றாரு. இந்த ஷாப் கீப்பர் இப்ப என்ன சொல்ல போறாரு, அதே மாதிரி தான் சொல்ல போறாரு. நான் வந்து ஏற்கனவே 12.5 ரூபாயில 11 ரூபாய் வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பே பண்ணேன். அந்த 11 ரூபாய் அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்றாரு. உண்மைதானே? அந்த 11 ரூபாய் வந்து அவர் வந்து 10 ரூபாய் வந்து மேனுஃபேக்சரர் மூலமாவும் 1 ரூபாய் வந்து டைரக்டாவும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாரு. ஸோ ஷாப் கீப்பர் என்ன சொல்லுவாரு, நான் இந்த 12.5 ரூபாய் நான் கலெக்ட் பண்ணா கூட நான் இதுல எவ்வளவு கட்ட போறேன், நான் வந்து 1 ரூபாய் 50 காசு தான் நான் கட்டுவேன் உங்களுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து 11 ரூபாய் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டினேன் அப்படின்றாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10, 1, 1.5 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆகுது, 10 பிளஸ் 1 பிளஸ் 1.5 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, டோட்டலா 12.5. ஸோ இந்த 12.5 கஸ்டமர் பே பண்ற 12.5 சரியா போச்சுங்களா உங்களுக்கு? மொத்தத்துல டாக்ஸ்ன்றது வந்து ஒரே ஒருத்தர் தான் பே பண்றாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் மட்டும்தான். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிரெடிட் ஆஃப் இன்புட் டேக்ஸ். ஓகே, கிரெடிட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் பெய்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ். ஓகே, கிரெடிட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் பெய்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் வில் பி டேக்கன் டு அக்கவுண்ட் அப்படின்றாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்லயே வந்து ஒருத்தரும் பே பண்ற டாக்ஸை வந்து அதை அப்படியே கிரெடிட் எடுத்துக்கிடான் அப்படின்றாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வில் பே டாக்ஸ் ஒன்லி ஆன் தி பிரைஸ் ஃபிக்ஸ்டு பை தி லாஸ்ட் டீலர் ஆஃப் தி ப்ராடக்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து லாஸ்ட் டீலர் வந்து என்ன பிரைஸ் வைக்கிறாரோ, இப்போ இங்க லாஸ்ட் டீலர் யாரு, இதான் இவர் தான், இந்த ஷாப் கீப்பர் தான். இவர் என்ன பிரைஸ் வைக்கிறாரோ அதுக்கான டாக்ஸ் மட்டும் தான் கஸ்டமர் பே பண்ணுவாரு அப்படின்றாரு. கரெக்ட் தானே? ஸோ இவர் எவ்வளவு பிரைஸ் வச்சாரு, 250 ரூபாய் வச்சாரு. அந்த 250 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 12.5. ஓகே, ஸோ இது மட்டும் தான் வந்து கஸ்டமர் பே பண்றது டாக்ஸ். ஓகே, அந்த ஒரே ஒரு டாக்ஸ் மட்டும் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. ஆனா மல்டிபிள் லெவல்ஸ்ல இருந்து அது வந்து போகுது. முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரர் வந்து விற்கும் போதே வந்து ஒரு அந்த 10 ரூபாய் வந்து 200 ரூபாய்க்கு 10 ரூபாய் அவர் போட்டு வித்துறாரு. ஸோ அடுத்த லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த 10 ரூபாய் நான் பே பண்ணிட்டேன் இருக்கணும் அப்படின்னு கழிச்சுன்னு அவர் ஷாப் கீப்பர் கிட்ட இருந்து வாங்குற 11 ரூபாயில 1 ரூபாய் தான் பே பண்றாரு. ஷாப் கீப்பர் என்ன பண்றாரு, நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் வந்து விற்கும் போது வந்து எனக்கு வந்து 12.5 ரூபாய் வந்து நான் வந்து டாக்ஸேஷன்ல நான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ல கலெக்ட் பண்ணேன். ஆனா வந்து நான் ஏற்கனவே வந்து 11 ரூபாய் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கட்டினா அவர் கட்டிட்டாரு. அதனால வந்து நான் மீதி 1.5 தான் கட்டுவேன் அப்படின்றாரு. இது என்னன்னா இந்த இந்த சிஸ்டத்துல வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னன்னா வந்து ஒருத்தருமே வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ். இப்போ வந்து சப்போஸ் வந்து இதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். இது இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஷாப் கீப்பர் கிட்ட இருந்து அவர் வந்து கட்டாம விடுறாருன்னு வச்சுங்களேன். அது உடனே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் ஷாப் கீப்பருக்கே அவர் இன்னும் கட்டல அப்படின்றது. ஏன்னா அவரால் வந்து அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து எடுக்க முடியாது. உடனே அவர் என்ன சொல்லுவார் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட, சார் நீங்க வந்து என்கிட்ட வந்து வித்தீங்க 200 ரூபாய்க்கு வித்தீங்க பொருளை, அதுக்கு வந்து மேல வந்து 10 ரூபாய் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணீங்க. நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த டாக்ஸை. 11 ரூபாய் டாக்ஸ் 220 ரூபாய் கொடுத்தீங்க. நான் வந்து அந்த டாக்ஸ் வந்து 11 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா நீங்க அந்த டாக்ஸை வந்து நீங்க பே பண்ணாம இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து அதனால வந்து என்னால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியல அப்படின்னு வந்து அவர் இம்மீடியட்டா வந்து இவர் வந்து சொல்லுவார்.
நிர்பந்தப்படுத்தி உடனே கட்ட சொல்லிடு. அதனால வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய வருவாயும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா போயிடுது. எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் யாருக்கும் இல்லாமயும் போயிடுச்சு இப்போ. அதனால வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஃபைனலா கஸ்டமர் மட்டும் தான் வந்து டாக்ஸ் பே பண்றாரு. நடுவுல இருக்கிறவங்க யாருமே வந்து டாக்ஸே பே பண்றது இல்லன்ற மாரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பொருள் வித்துச்சுன்னா, அது வந்து அத வந்து அ புரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொருளினுடைய விலை ரூ. 200 அப்டின்னா வந்து, அந்த ரூ. 200க்கு மேல தான் வந்து நம்ம வந்து டாக்ஸா போடுறோம் எதுவுமே. ஸோ ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து கலெக்ட் பண்ற டாக்ஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும் தான் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. வேற யாருக்கும் வந்து டாக்ஸ் பர்டனே கிடையாது. ஸோ டாக்ஸ வந்து யாராலயும் குறையாது, மாத்தவும் முடியாது. இதுதான் இதுல ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஸோ இது எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய டாக்ஸ் வந்து இந்த டாக்ஸ் வந்ததுனால வந்து நமக்கு வந்து இல்லாமயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டாக்ஸஸ், ஸ்டேட் டாக்ஸஸ்ன்னு நம்ம பிரிப்போம். அதாவது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போடுற டாக்ஸ், ஸ்டேட் கவர்ன்மென்ட் போடுற டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போடுற டாக்ஸ்ல வந்து எந்தெந்த டாக்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி, அடிஷனல் எக்சைஸ் டியூட்டீஸ், சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. அதே மாரி கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸ்பெஷல் கஸ்டம்ஸ் டியூட்டி இது எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து இந்த எல்லா டாக்ஸையும் எடுத்துட்டு தான் வந்து ஜிஎஸ்டி மூலமாவே வந்து அவங்களுக்கு வேண்டிய வருவாய வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். இப்போ இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னுடைய டாக்ஸ்ங்க வந்து எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டில வருது அப்படின்றோம் இல்லையா? ஸோ அப்ப ஜிஎஸ்டி மூலமா எப்படி வருது வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஜிஎஸ்டி வந்து ஆக்சுவலா 3ஆ சொல்லலாம். இப்போ இன்டர் ஸ்டேட், இன்ட்ரா ஸ்டேட்ன்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். நம்ம பொருளுங்க வந்து இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா வந்து ஒரு ஊருக்குள்ளேயே, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே விக்கிறாங்கன்னு வச்சுங்க. இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா, இது வந்து நம்ம ஜிஎஸ்டி எப்படி பிரிக்கலாம்னா வந்து சிஜிஎஸ்டி. ஓகே. அதாவது வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே. ஸோ அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ ஒரு பொருளுக்கு வந்து 18% டோட்டல் டாக்ஸ்ன்னு வச்சுங்க. ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்கன்னா, அது இன்ட்ரா ஸ்டேட் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வித்துக்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு 9% நம்ம கட்டுறதுல போவோம். ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு 9% நம்ம கட்டுறதுல போவோம். ஓகே. இதுதான் வந்து இதனுடைய நிலவரம். இதே சப்போஸ் நம்ம வந்து இன்டர் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க. இன்டர் ஸ்டேட்ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க. இன்டர் இன்டர் ஸ்டேட்ன்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராக்கோ அந்த மாரி எதனா ஒண்ணு போகுதுன்னு வச்சுங்க. இப்ப இது எப்படி போகும்னா வந்து, அந்த மாரி போம்போது, அதுல வந்து ஒரே ஒரு டாக்ஸ் தான். ஒரே ஒரு டாக்ஸ் தான். அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்டர் ஸ்டேட்னா வந்து அது வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னுவாங்க. ஓகே. ஐஜிஎஸ்டி. ஓகே. ஸோ அந்த 18% வந்து இன்டர் ஸ்டேட் டாக்ஸ் அப்படின்றது வந்து டைரக்ட்டா வந்து போயிடும். எதுக்கு போவும்? டைரக்ட்டா வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கே வந்து அது வந்து போயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 ஸ்டேட் இருக்கும். ஒண்ணு வந்து சப்ளையர் ஸ்டேட், இன்னொன்னு வந்து ரிசீவர் ஸ்டேட். ஓகே. ஸோ இப்போ எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்றாங்க, ரிசீவ் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து மகாராஷ்டிராக்கு சப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்ளையர் ஸ்டேட் வந்து சப்ளை பண்ற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்து நமக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து சப்ளை ஆகுது. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அதுல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றாங்கன்னா வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனாலும் அதை பிரிச்சு எடுத்து அவங்க கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் ஸ்டேட் இல்லைன்னா வந்து கன்சியூமர் யாரோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே. இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரருக்கு வந்து மோர் ப்ராஃபிட் இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் அல்ல கன்சியூமர் யார் கன்சியூமரோ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் வந்து போற மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து மாத்திட்டாங்க. ஓகே. கன்சியூமருக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் போற மாதிரி வந்து இப்போ மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் ஜிஎஸ்டில. ஓகே. ஸோ
நீங்க ஐஜிஎஸ்டி மாதிரியே ஐஜிஎஸ்டி வந்து இன்ட்ரஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க வந்து வர ப்ராஃபிட் வந்து ஐ மீன் வர ஜிஎஸ்டி வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஒரு ஹாஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இன்னொன்று ஹாஃப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்க இல்லைன்னா கன்சியூம் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும், நாட் தி மேனுஃபேக்சரர் ஆர் தி சப்ளையர் ஸ்டேட். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸஸ் விஏடி வேட் அப்படின்வாங்க, அந்த டேக்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் டேக்ஸ், ஓகே, சேல்ஸ் டேக்ஸ்ன்றதை வந்து நமக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி வந்து இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், ஆக்ட்ராய் அண்ட் என்ட்ரி டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து தே ஆல் பீன் சப்சியூம்டு, இல்லைன்னா வந்து அது உள்ள வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்குள்ள ஸோ ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன், ஒரே டேக்ஸ் தான் ஜிஎஸ்டின்ற ஒரே ஒரு டேக்ஸ் தான் த்ரூ அவுட் த நேஷன். இதுதான் வந்து இப்போ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் யூனிஃபார்ம் டேக்ஸ் ஃபார் தி ஹோல் நேஷன். அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒரே டேக்ஸ் தான், ஒரே யூனிஃபார்ம் டேக்ஸ் தான் த்ரூ அவுட் த நேஷன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆர் யூ டேக் சூரத் டு கவுஹாத்தி. வேற எங்கே போனீங்கன்னாலும் வந்து நீங்கள் வந்து ஒரே அளவு டேக்ஸ் தான் ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு காஃபி பவுடர் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து காஃபி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம கர்நாடகாவில் கூறுகள்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ அங்கே வந்து நிறைய இருந்தால் கூட காஃபி அங்கே வந்து விலை கம்மியாக இருக்காது. அங்கே என்ன விலை விற்குதோ அதே விலை தான் வந்து த்ரூ அவுட் த நேஷன் விற்கும். ஸோ யூனிஃபார்ம் டேக்ஸ், ஓகே, யூனிஃபார்ம் டேக்ஸ் வந்து யூனிஃபார்ம், விலை வந்து மாறலாம், பட் வந்து டேக்ஸ் வந்து யூனிஃபார்ம். ஓகே, விலை ஏன் மாறும்னா வந்து அது வந்து டிராவல்னால அந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து மாறலாம். ஆனால் வந்து காஃபி பவுடருக்குன்னு இருக்கிற டேக்ஸ் வந்து அதே தான். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனால வந்து அங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த பொருளாக எடுத்தீங்கன்னாலும் வந்து டேக்ஸ்ன்றது வரின்றது வந்து ஒரு 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 பொருளுக்கு எடுத்தீங்கன்னா வந்து அந்த வரி விதிப்புன்றது வந்து ஒரே அளவில் தான் இருக்கும். ஓகே, மற்ற விஷயங்கள் வேணால் மாறலாம், அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட்டில் வேணால் மாறலாம். ஒரு பொருளினுடைய விலை வந்து 100 ரூபானா வந்து அது வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்து போகும்போது டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பொருளினுடைய விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுங்க, ஒரு காஃபி பவுடர்னுடைய விலை வந்து 100 ரூபான்னு வச்சுங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 20 ரூபாய் ஆட் ஆகலாம். ஆனால் டேக்ஸ்ன்றது இது எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 5%னா 5% தான். அது வந்து என்றைக்குமே மாறாது, எந்த ஸ்டேட்லையுமே மாறாது. அதுதான் வந்து இதில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம். இதை பற்றி நம்ம வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம், ஆனால் வந்து அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை வந்து ஒரு இடத்துலையும் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு ஐடிசி எடுத்துக்கலாம், அதாவது வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதனால இன்னொன்று பெரிய பெனிஃபிட் என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா வந்து இம்ப்ரூவ்டு கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து டேக்ஸ் எவியேஷன், அதாவது டேக்ஸ் கட்டாமல் போகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ இந்த இதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டினால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிம்பிளிஃபைடு டேக்ஸ் இல்லையா, ஈஸியாக வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியுது. அதே மாதிரி எல்லாமே ஆன்லைனு, ஈஸியாக வந்து டைரெக்டாக வந்து நீங்களே டேக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு சப்மிட் பண்ண அதெல்லாம் கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் போது ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து டேக்ஸ் ஸ்லாப் ஒரே ஒரு டேக்ஸ் தான்றதுனா எவ்வளோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுன்றது வந்து வியாபாரிங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. அதனால வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து இந்த டேக்ஸை வந்து பே பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரணத்தினால கவர்மெண்டாலேயும் வந்து நல்லா மானிட்டர் பண்ண முடியுது, அதையும் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரணத்தினால வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ இம்ப்ரூவ் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் பூஸ்டிங் தி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ டாக்ஸிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்குதுன்னு போது வந்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ரொம்ப வந்து ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் போது வந்து அவங்களால வந்து வியாபாரத்தை வந்து பெருக்க முடியுது. அதே மாதிரி வந்து மக்களுக்கும் வந்து இது வந்து பொருளினுடைய விலை, இது வந்து டாக்ஸ்ன்றது வந்து வெளிப்படையா தெரியுது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எவ்வளோ டாக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்க, ஸோ அதனால வந்து நம்ம எவ்வளோ வரி கட்டுறோம் கவர்மெண்ட்ன்றது வந்து ஒரு கன்சியூமருக்கு வந்து தெரியறதுனால வந்து அவங்களால வந்து கிளியரா வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியுது. ஓகே, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் ட்ரேட் பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஸோ 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வந்து வர்த்தகம் வந்து வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து அவங்க ஸ்டேட்ல வந்து வியாபாரத்தை வந்து
நடத்த முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து மெயினா வந்து நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு வியாபாரம் வந்து நடத்த முடியுதோ அந்த அதுக்கேற்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஐஜிஎஸ்டில வந்து லாபம் வரப்போகுது. உங்களுக்கு இப்போ சொல்லணும்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து நமக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஓகே, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் அப்படின்லாம். ஸோ பட் கன்சியூமர் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டேட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து ஏபி இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு கன்சியூமர் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அதாவது ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம வந்து நிறைய வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க, கன்சியூமர் ஸ்டேட். நம்மளது வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரிங்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இல்லைனா வந்து நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு லாபம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அது மட்டும் கிடையாது. அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாலும் இப்போ கன்சியூம் பண்ணால் தான் வந்து ஐஜிஎஸ்டி மூலமாக வந்து அவங்களுக்கு நிறைய வந்து டேக்ஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து வந்து சேரும். அதனால வந்து மற்ற ஸ்டேட்னுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கினாலும் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து நமக்கு அது பெனிஃபிட் தான். நம்ம வந்து உற்பத்தி பண்ணோம்னா நிச்சயமாக பெனிஃபிட், அதில் டவுட் இல்லை. ஏன்னா வந்து 2 ரீசனு. அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய விலை வந்து இங்க கம்மியா இருக்கும். மத்த இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. டாக்ஸ் சேமா இருந்தாலும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் காசு இல்லாதனால வந்து இங்க வந்து அதனுடைய விலை கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அது ஒரு பகுதி தான். ஓகே, நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பும் வந்து இருக்கும் நமக்கு இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணணும்னா. பட் நம்ம கன்சியூம் பண்ணாலும் வந்து அதனால வந்து ஒரு ஸ்டேட்டா பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அதுல வந்து எந்த விதமான ஒரு லாஸும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நிறைய கன்சியூம் பண்ணும்போது அது அப்பயும் வந்து நம்ம ஐஜிஎஸ்டில வர வேண்டிய டாக்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து வந்துரும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஓகே. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கன்சியூமராவும் வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தரும் கன்சியூமரா இருக்கணும்ன்றதுனால மத்த ஸ்டேட்னுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாருமே வந்து வரவேத்து வாங்குறாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுது? நல்லா வந்து வர்த்தகம் வந்து நல்லா வந்து நடைபெறுது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மென்ட் அண்ட் ட்ரேட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்கனாமிக் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை வரும்போது என்ன ஆகுது? எல்லாருமே வந்து அதிகமா வந்து நம்ம வந்து மத்த ஸ்டேட்ல இருந்து வாங்கலாம்னும் போது எல்லா ஸ்டேட்டும் வந்து ஒரு இணைஞ்சு ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு பெனிஃபிட். ஓகே. இதெல்லாம் தான் ஜிஎஸ்டினால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இது இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ்டு டாக்ஸ் பேஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு டாக்ஸ் பேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ பேர் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்ற கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கணக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. நெறைய பேர் வந்து இப்போ டாக்ஸ் பே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முன்னயே சொன்ன காரணம் தான். ஏன் வந்து இந்த டாக்ஸ் பேஸ் அதாவது டாக்ஸ் பண்ற நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் பேயிங் டாக்ஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வந்து அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த டாக்ஸ் பே பண்றது சிஸ்டம் அப்படின்றது. அதனால தான் வந்து நமக்கு வந்து டாக்ஸ் பேஸ் வந்து நெறைய வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டாக்ஸ் பேஸ் ஏன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் ஈஸ் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்ன்ஸ் இல்லனா வந்து ஈஸ் ஆஃப் அம் அ ஃபாலோயிங் த ரூல்ஸ். அது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி. ஓகே. எவ்வளோ நான் பே பண்ணேன் டாக்ஸா அப்படின்றது வந்து ஒருத்தருக்கும் வந்து கிளியரா இருக்குது. அந்த ஐடிசி எடுக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லயும் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. அது ஒண்ணு. தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து நமக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் கிளியரா பே பண்ணும்போது, அவங்களுடைய பிசினஸ் வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து நல்லா பண்ண முடியுது. அதாவது வந்து பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ண முடியுது ஈஸியா. அவங்க வந்து எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க என்னன்றத பொறுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸுமே வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களால வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும் ஈஸியா. நெறைய டாக்ஸ் பே பண்ணவங்களுக்கு வந்து லோனு, அதே மாரி வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட்லாம் வந்து நெறைய கிடைக்கும்ன்றதுனால வந்து நெறைய பேர் வந்து இந்த டாக்ஸ வந்து பே பண்ணிறது நமக்கு வந்து நன்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பே பண்றாங்க. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லெஸ் டாக்ஸ் பர்டன் ஆன் இண்டிவிஜுவல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு எண்டுல லாஸ்ட்ல மட்டும் தான் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்றாங்க. அங்கங்க டாக்ஸ் பே பண்றது கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சியூமர் பே பண்ற டாக்ஸ வந்து நம்ம வந்து அத வந்து அப்படியே எடுத்து போய் கவர்மெண்ட்டுக்கு பலவட்டமா அப்படின்றது கிடையாது. ஒரு இடத்துல இப்ப டாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டே வந்து இன்னொரு இடத்துல டாக்ஸ் பண்றதுன்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய பெனிஃபிட் நமக்கு. ஓகே. ஸோ இந்த
ஜிஎஸ்டினால. அதே மாதிரி லோவர் டேக்ஸ் ரேட்ஸ், ரொம்ப கிளியர் அண்ட் லோவர் டேக்ஸ் ரேட்ஸ் ஐ ஷுட் சே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டேக்ஸ் ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து 5% ஒன்று டேக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 18%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 28%. ஸோ ஒரு பொருளுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி 4 ரேட்ஸ் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ சில ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து 5% தான் டேக்ஸ் இருக்குது, ஃபுட்டுக்கெலாம் 5% தான் டேக்ஸு. ஸோ சர்வீசஸ்க்கெலாம் பொதுவாக வந்து 18% டேக்ஸ் வச்சுருக்காங்க. certain items are in 12% tax. ரொம்ப 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 காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸு இல்லைன்னா வசதியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வசதியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகபட்சமான வரி விதிக்கிறாங்க, 28% போடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த 12%, 18% ஒன்னா சேர்த்து இன்னும் வெகு விரைவில் வந்து அதை ஒரே ஸ்லேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் லோவர் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் கம்பேர்ட் டு earlier times. There is more GST compliance. Okay, transparent and corruption free administration. எதுக்குமே வந்து நீங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதே கிடையாது. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் யுவர் பிஸ்னஸ், நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றதுலேருந்து நீங்க மாசம் வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுலேருந்து இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய டேர்ன் ஓவரை பொறுத்து இருக்குது. 50 crore and above நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி ஒரு பர்டிகுலர் வேலை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து 1.5 crore அப்படின்னா நீங்க வந்து அது ஒரு பர்டிகுலர் ஒரு டியூரேஷன்ல வந்து நீங்க வந்து ஃபைல்ஸ் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்றதுக்கு வந்து எதுக்குமே வந்து நீங்க வந்து டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகவே வேண்டியதில்லை. எல்லாமே வந்து நீங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி நிறைய பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட். இந்தியன் பட்ஜெட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பட்ஜெட்னா என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இட் இஸ் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி பிளேஸ்டு பிஃபோர் த பார்லிமெண்ட் எவ்ரி இயர் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் டேட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து பட்ஜெட்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரியினுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது வரவு செலவு கணக்கு. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியினுடைய இந்தியானுடைய வரவு செலவு கணக்கு தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட்ன்றோம். அது வந்து ஒரு வருஷமும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து வைப்பாங்க இந்த வரவு செலவு கணக்கு. ஓகே, ஸோ அதை தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பட்ஜெட் அப்படின்றோம். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் கவர்ஸ் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ். அதாவது வந்து என்ன வருமானம் என்ன செலவு ஒரு வருஷம் நமக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு தோராயமாக வந்து ஒரு கணக்கு போட்டு நம்ம வந்து இது பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ். ஓகே, அண்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, ரெசிப்ட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வரவுனா என்ன, செலவுனா என்ன. ஒரு கவர்மெண்ட்டுக்கு, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து வரவு என்னன்னா செலவு என்னென்ன. ஃபர்ஸ்ட் செலவு என்னென்னு சொல்லுவோம். செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலரிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குற சேலரிஸ் வந்து ஒரு முக்கியமான செலவு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை, மிலிட்ரி, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் லைக் அட்டாமிக் பவர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதோ, சானிடேஷன் வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஹெல்த்து, அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறமா வந்து ரயில்வேஸு, அதுக்கப்புறமா வந்து ரோட்வேஸு. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது சம்மந்தமான ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏழைங்களுக்கு உதவுறதுன்னு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வீடு கட்டி தரோம், அதாவது வந்து ஒரு வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, இது வரைக்கும் என் பேரில் எந்த வீடுமே இல்லை, நான் ஒரு வீடு கட்ட போகிறேன்னா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஏறக்குறைய. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸில் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு புதுசாக ஒரு ரயில் ட்ராக் போடுறாங்க, ஒரு மெட்ரோ ட்ரெயின் கட்டுறாங்க, ஒரு புதுசாக வந்து ஒரு 8 வழி சாலை போடுறாங்க, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 3த்துல நம்ம வந்து சொல்லிடலாம். ஒன்று வந்து சேலரிஸ், ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், மூணாவது வந்து ப்ரோக்ராம்ஸ் இன்விஷன் பை தி கவர்மெண்ட். ஸோ சேலரிஸ்ன்றது வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் கொடுக்குற சேலரி. இன்வெஸ்ட்மெண்ட்னும் போது புதுசாக ஆரம்பிக்கப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கலாம், அது இல்லை ஒரு புதுசாக ஆரம்பிக்கப்படுற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். கவர்மெண்ட் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ், டைரெக்டாக மக்களுக்கு உதவுற மாதிரி நலத்திட்டங்கள். இது 3த்துல தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்னா என்ன, கவர்மெண்ட்டுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்றது தான் ரெசிப்ட். ஓகே, எங்கேருந்து பணம் வருது தான் ரெசிப்ட். ஸோ இந்த ரெசிப்ட் மெயினாக
டிஸ்கஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸஸ்ல இருந்தா பட்ஜெட்னா வந்து வந்து என்னென்ன அளவு என்னென்ன ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து வைக்கிறது தான் வந்து பட்ஜெட். ஸோ இதுல என்னென்னலாம் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு மெயினா வந்து சேலரிஸ், கவர்மெண்ட் சேலரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம்ஸ் அட்மிஷன் பை பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து டாக்ஸ்ல தான் வந்து கவர்மெண்ட் வந்து வருமானம். ஒரு பட்ஜெட் என்னென்னலாம் வைப்பாங்க அப்படி இப்போ 2020 பட்ஜெட் அப்படின்னா இருக்குன்னா வந்து ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்து நான் ரிசீப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் அதுல என்ன சொன்னேன்னா வந்து முக்கியமான ரிசீப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டாக்ஸஸ் தான் வந்து முக்கியமான ரிசீப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது இல்லாம வந்து நான் டாக்ஸ் ரிசிப்ட்ஸும் இருக்குது. அது இல்லாம கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே. ஸோ நான் டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுல வந்து டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்னு ஒன்று சொல்றோம், நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து இன்னொன்று ரெசிப்ட்ஸ் என்னன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து அந்த வருமானம் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து டாக்ஸ் ரெவென்யூ, அதாவது வந்து வரி மூலமா வரக்கூடிய ரெவென்யூ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் சோர்ஸ். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூவில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் நீங்க வந்து அதுல இருந்து தவிர்க்க முடியாது. ஓகே. அது வந்து கம்பல்சரி. நல்லா பாருங்க, அது வந்து கம்பல்சரி அண்ட் பீரியாடிக்கல். அதாவது இதை நான் இன்னும் விலைக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்ஸ் ரெவென்யூ இல்லைன்னா வந்து நமக்கு வந்து வரி மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஆர் பப்ளிக் ரெவென்யூ. இன்னொன்று வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. டாக்ஸ் நீங்க டாக்ஸ் கொடுக்கலன்னா டாக்ஸ் ஏவியேஷன் இருந்தால் அதுதான் வந்து டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரைட் பண்றாங்க இல்லையா. ஸோ ஜிஎஸ்டி டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் ரைட் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து அது வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து ஒரு கிரைம். ஓகே. நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி சர்டைன் அண்ட் பீரியாடிக்கல் கண்டிப்பா வரும். வருஷம் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கண்டிப்பா வரும். அதே மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல வரும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ வந்து மார்ச் மாசம் கட்டுறாங்கன்னா எல்லாருமே மார்ச் மாசம் கட்டுவாங்க. அது கண்டிப்பா வந்துடும் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு ரெவென்யூ. ஓகே. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ. இந்த நான் டாக்ஸ் ரெவென்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பெய்டு ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ் நடத்துறாங்க. ஓகேவா, அது ஒரு சர்வீஸ். ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில பொருள்களை வந்து விற்கிறாங்க அப்படின்னா வந்து ரயில்வேஸ் நடத்துறாங்க, பிஎஸ்என்எல் நடத்துறாங்க, இந்த மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி சில பொருள்களையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து நேரடியாக வந்து விற்கிறாங்க. ஸோ இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு நான் டாக்ஸ் ரெவென்யூ. இது வந்து வரி கிடையாது. நீங்க வாங்குனீங்க இல்லைன்னா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் அ வாலண்டரி அண்ட் ஒன்லி பெய்ட் இஃப் இட் இஸ் யூட்டிலைஸ். நீங்க வந்து இது எப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னா வந்து நீங்க வந்து வாலண்டரியா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு பே பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் வந்து நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா பே பண்ணுவீங்க. பஸ்ல வந்து நீங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. ஸோ எல்லாமே லாப நோக்கத்தோட நடத்துதா கவர்மெண்ட்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதுவும் வந்து ஒரு வருமானம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். இது எப்படின்னா இர்ரெகுலர் அண்ட் அன்சர்டன். கரெக்டா இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியாது, இந்த பீரியட்ல தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இர்ரெகுலர் அண்ட் அன்சர்டன் ரெவென்யூ இஸ் திஸ் டைப் ஆஃப் ரெவென்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் ரெவென்யூ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. இன்னொன்று வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூ தட் இஸ் த்ரூ தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை தி கவர்மெண்ட். ஓகே. அண்ட் இப்போ நான் டாக்ஸ் ரெவென்யூல என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரெண்டுமே வந்து ஸ்டேட் அப்படின்னா வந்து இங்க வந்து கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் அண்டர்டேக்கிங்ஸ் லைக் ரயில்வேஸ் நான் முன்னே சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க மோஸ்ட்லி. ஸோ டெலிகாம், ஓகே, பிஎஸ்என்எல் மாதிரி. ஃபாரஸ்ட், நீங்க ஃபாரஸ்ட்ல இருந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் பே பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா ஃபாரஸ்ட்டுமே வந்து கவர்மெண்ட் ஓன்டு தான். காடுகள் எல்லாத்துலேயும் இருந்தும் அதில் வரக்கூடிய வளங்கள், அதில் இருக்கிற வந்து அதில் சுற்றுலா போறவங்க எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். இரிகேஷன், ஸோ தண்ணிக்கான வசதியை வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்க பே பண்றீங்க. அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ரெவென்யூ தான் கவர்மெண்ட். இது இல்லாம சர்வீஸானா வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக, அதாவது வந்து சமுதாய நலனுக்காக செயல்படுத்தப்படுறது. ஆனா அதுலயும் சின்ன வருமானம் சில நேரங்கள்ல வரும் கவர்மெண்ட். ஓகே. ஸோ எஜுகேஷன்ல, ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்ல
அது இல்லாம கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலத்தை வந்து லீஸாவோ ரெண்டாவோ விட்டாங்கன்னா வந்து அதன் மூலமா வரக்கூடிய வருமானமும் வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. இது இல்லாம சிலர் வந்து டொனேஷனாவும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு தருவாயில வந்து இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ரிலீஃப் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஏதோ ஒரு புயல் வருது, மழை வருது, அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு ரொம்ப வந்து ட்ரவுட் இருக்குது, பஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, மழை பெய்யாம போனாலும் வந்து அதுக்காக வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது வந்து நிறைய பேர் வந்து டொனேஷனாக கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒரு ரெவென்யூ தான். தீஸ் ஆர் த நான் டேக்ஸ் ரெவென்யூஸ். இது இல்லாமல் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ஓகே அப்படின்றாங்க, இன்னொரு டைப் ஆஃப் ரெவென்யூ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் ரைஸ்டு ஃப்ரம் தி பப்ளிக். ஸோ ஒரு பாண்டு மாதிரி இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து வந்து டைரக்டா வந்து அந்த மாதிரி வந்து லோன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். பாரோயிங்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பாரோயிங் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கிக்கும் கொஞ்சம் பணத்தை, பாரோ பண்றது, கடனா வாங்குறது. சேல் ஆஃப் ட்ரெஷரி பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட் சேல்ஸ் பண்றது. எக்ஸ்டர்னல் லோன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ்டர்னல் லோன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வெளி, அதாவது நம்ம நாட்டை விட்டு வெளியில இருக்கிற ஏஜென்சிஸ் இல்லைனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம லோனை வாங்குறது. இட் மே பி இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் மாதிரி ஒரு ஏஜென்சியாகவும் இருக்கலாம், இல்லை வேற ஒரு கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ நேரடியாக வந்து நம்ம வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டோட வந்து அவங்க கிட்ட வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபண்ட்ஸ் வாங்குவோம். ஸோ அதுவும் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் தான். இது இல்லாமல் வந்து நம்ம கொடுத்த கடனை திரும்பி வாங்குறது. இப்போ ஸ்டேட்ஸுக்கு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடனை திரும்பியும் வாங்குறதும் வந்து ஒரு டைப் ஆஃப் ரெசிப்ட் தான். இது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது, அந்த பிபிஎஃப்ன்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. செகண்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளான் அண்ட் நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் அண்ட் நான் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இது மூணு தான் வந்து மேஜரான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா வந்து இப்போ ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பண்ணுறது அவங்க. ஓகே, அதாவது வந்து இப்போ வந்து நம்ம நீ சொன்ன மாதிரி வந்து சம்பளத்துக்காக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக, கவர்மெண்ட்டினுடைய சம்பளத்துக்காக அந்த மாதிரியான விஷயங்கள், ஏற்கனவே ரயில்வேஸ் இருக்குதுன்னா ரயில்வேஸுக்கு வந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ ரெகுலரான சேலரிஸு, இன்க்ரிமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். சிலது வந்து பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இந்த பிளான் படி நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட், கண்ட்ரினுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணுறது. இந்த மாதிரி வேறுபட்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளான்னா இப்போ திடீர்னு வந்து கோவிட் வந்தது, அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருந்தது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. இப்போ டெபிசிட்ஸ், பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட், வர வேண்டிய பணமே வந்து டெபிசிட் ஆகிடும். பட்ஜெட்டில் வந்து டெபிசிட் வரலாம், இல்லை ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகே, ஸோ அதுவும் நடக்கலாம். பிரைமரி டெபிசிட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்ஸும் இருக்கு. ஓகே, இது தவிர்த்து கொஞ்சம் பேங்கிங் டெர்மினாலஜிஸ் சிலதும் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த கிளாஸில். ஏன்னா முக்கியமான பேங்கிங் டெர்மினாலஜிஸ் சில வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஷீட்ன்றது இட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்சஸ் ஆர் அசட்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் அதர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஈச் ஹேவிங் எ வேல்யூ அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனினுடைய பேலன்ஸ் ஷீட் இல்லைன்னா ஒரு பேங்க்னுடைய பேலன்ஸ் ஷீட், எதனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கனாலே வந்து அது எதை குறிக்குதுன்னா வந்து அந்த கம்பெனியினுடைய எக்கனாமிக் ரிசோர்சஸ், அதாவது வந்து எவ்வளோ வந்து வருமானம், எவ்வளோ வந்து செலவாயிருக்கு அப்படின்றத பற்றி, பண வருவாய், செலவு, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் அசட்ஸ், சொத்துங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி வந்து வேற எதனா பிஸ்னஸ்ல வந்து இருக்குதா இந்த பிஸ்னஸ் அப்படின்றத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடங்குது தான் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்றோம். ஸோ இது வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னா வந்து இட் ஆல்சோ கண்டைன்ஸ் தி ஃபைனான்ஷியல் கிளைம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஈச் ரிசோர்ஸ் ஆர் அசெட். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு வீடு இருக்குது இந்த கம்பெனிக்கு சொந்தமா அப்படின்னா வந்து அதை பற்றின அந்த 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 வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ அது யார் பேரில் இருக்குது, அது எந்த அந்த ஆர்கனைசேஷன்லேயே வந்து ஒரு நிறைய சின்ன சின்ன சப் ஆர்கனைசேஷன்ஸ் அது எதுக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட்னா வந்து அசெட்ஸ் தட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நாட் பாட் ஆர் சோல்ட் டெய்லி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது ஒரு அசெட். அது டெய்லி அன்றாடம் வந்து வாங்கி விற்கிறது கிடையாது அது. ஓகே. கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் ப்ரொவிஷன் மேட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வந்து வருமானம், எவ்வளோ வந்து ஒரு விலை அல்ல மதிப்பு இழப்பு, ஒரு ஒரு டிப்ரிசியேஷன் ஆகி மீதி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு கம்பெனிலே இருக்குது தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்றாங்க. ஓகே. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விட் கேஷ் தட் பேங்க்ஸ் ஹாவ் டு மெயின்டைன் ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ ஒரு பேங்க்குமே வந்து ஒரு 15% 20% வந்து லிக்விட் கேஷாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா திடீர்னு வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லைனா வந்து டெபாசிட்டர்ஸ் வந்து பணத்தை வந்து திரும்பி எடுக்கணும்னு வந்து கேட்டால் அவங்களுக்கு கொடுக்குற அளவு பணம் இருக்கணும் அப்படின்றது தான். எல்லாத்தையும் வந்து லெண்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் வந்து கடன் கேட்கறவங்களுக்கு வந்து மொத்த பணத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் பணத்தை வந்து எப்பயுமே வச்சுக்கணும். ஸோ தட் வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து கேட்டால் அவங்களுக்கு நம்பிக்கையாக வந்து உடனே வந்து கொடுக்கறது வந்து ரெடியாக இருக்கணும். அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. டிவேல்யூவேஷன். டிவேல்யூவேஷன்றது கரன்சி ரிலேட்டட். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபால் இன் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் எ கண்ட்ரிஸ் கரன்சி. ஓகே, வெளிநாட்டு பணத்தோட நம்ம பணம் வந்து மதிப்பு வந்து கம்மியாகுதோ அப்படின்னா வந்து அது வந்து நம்ம வந்து டிவேல்யூவேஷன் அப்படின்னுவோம். டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நம்மளுடைய பணத்துக்கு வந்து மதிப்பு வந்து கம்ப்ளீட்டா இல்ல அதுக்கு வந்து அப்படின்னு நம்ம நாட்டிலேயே அறிவிக்கிறது தான் வந்து டிமானிட்டைசேஷன். நம்ம நாட்டில் இது நடத்தப்பட்டது, பல தடவை நடத்தப்பட்டிருக்குது, 2-3 தடவை பல காரணங்களுக்காக. ஸோ அது என்னன்னா வந்து அந்த பர்டிகுலர் காயினுக்கும் அந்த நோட்டுக்கும் வந்து சுத்தமா வேல்யூ இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது தான். ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் இஷ்யூட் பை அ பேங்க் டு எ கஸ்டமர் ஆஸ் எ கேரண்டி. ஸோ என்னன்னா வந்து இப்போ நாங்கள் வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் வாங்க போறேன், இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வாங்க போறோம்னா வந்து பேங்க் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க கண்டிப்பா பே பண்ணுவாங்க. அவங்க பே பண்ணலன்னா நாங்க வந்து பே பண்றோம் அப்படின்றது தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பேங்க் லெண்டிங் பை விச் த பாரோயர் இஸ் பர்மிட்டட் டு டிரா செக்ஸ் பியாண்ட் த கிரெடிட் பேலன்ஸ் இன் தி அக்கௌண்ட். அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்காருன்னா வந்து அதுக்கு மேலேயும் வந்து அவரால் வந்து பணம் வந்து எடுக்க முடியும். ஸோ அது பேர் தான் ஓவர் டிராஃப்ட். ஓகே. ரெப்போ. ரெப்போனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பாரோயிங் ஃபண்ட்ஸ் பை செல்லிங் செக்யூரிட்டிஸ் வித் அன் அக்ரிமெண்ட் டு பர்ச்சேஸ் ஆன் மியூச்சுவலி அக்ரிட் ஃபர்தர் டேட். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து நம்ம வந்து பாரோ பண்றதுக்காக செக்யூரிட்டிஸை வந்து சேல்ஸ் பண்றது. அதாவது செக்யூரிட்டின்றது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். அதை வச்சு வந்து நான் திரும்பியும் வந்து அதை வந்து அடைச்சிடறேன் அப்படின்ற மாதிரி பண்றது. ஸோ இதுல வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்குது, பேங்க் அஷ்யூர் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ ரெப்போ ரேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபண்ட்ஸ் தட் ஆர் பாரோடு த்ரூ த சேல் ஆஃப் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் பை மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸை வந்து வித்து அதன் மூலமா ஃபண்ட் ஜென்ரேட் பண்றது ரெப்போ ரேட்டு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வந்து சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து மணி மார்க்கெட்டுக்கு வந்து விற்கிறது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது பேங்க் அஷூரன்ஸ். பேங்க் அஷூரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இருக்கிற பார்ட்னர்ஷிப் தான் பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பட்ஜெட் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்ஸேஷன் பர்டிகுலர் ஜிஎஸ்டியை பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறமா சில டெர்மினாலஜிஸும் பார்த்தோம். ஹோப் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.